அடுத்தது நம்பிக்கையில்லா தீர்மானம். நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நல்ல கிளியராக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து லோக்சபாவில் இந்த 50% எம்பியோட ஆதரவு இருந்தால் தான் அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஒரு சில டைமில் ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு மட்டுமே அந்த மாதிரி ஆதரவு இல்லாமல் கூட்டணி அமைச்சிருப்பாங்க. இப்போ இந்த கூட்டணியில் வந்து வலுவில்லை, அந்த கூட்டணியில் இருக்கவங்கலாம் ஒருமித்த கருத்தில் இல்லை அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டுனா, அவங்க ஒரு 50 பேர் ஆதரவு சேர்ந்து அவங்க எல்லாம் சேர்ந்து தான் கொண்டு வருவாங்க. அப்படி சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டுனா, எதிர்க்கட்சி தலைவர்களாகவோ இல்லை யாரோ ஒருத்தரோ சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லை, அதை ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லுங்க அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கட்சி வந்து பதவி விலகிடுவாங்க. அப்படி பதவி விலகிட்டாங்க அப்படின்ட்டுனா அவங்க வந்து மறுபடியும் எலெக்ஷன் நடத்தி அடுத்த எலெக்ஷனை சந்தித்து வரணும். இது மாதிரி இதற்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னா நிறைய முறை நடந்திருக்கு. நீங்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மேலே தான் முதல் நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வந்திருப்பாங்க. அதுபோல் இந்திரா காந்தி அம்மையார் வந்து மிக அதிகமான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாக்கில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அதாவது ஆட்சியையே இழந்தவர் யார் அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து ஒரே ஒரு வாக்கு கிடைக்காம தன்னோட ஆட்சியை வந்து இழந்துறாரு. மெஜாரிட்டி கிடைக்கணும்ல 50%, அதில் ஒருத்தர் வந்து இவருக்கு ஆதரவாக இருந்திருந்தால் ஆட்சியை தக்க வச்சிருக்கலாம். அப்படி இல்லாமல் இவர் வந்து ஆட்சி இழந்துடுறாரு. ஈவன் இப்போ ரீசெண்டாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். வெற்றி பெறல, ஆனால் கூட தீர்மானம் கடைசியாக ஃபேஸ் பண்ணுறது யார் அப்படின்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி இன்னொன்று படிப்பீங்க, அது பேர் கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னா, தன்னோட அந்த மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா அவங்களே வந்து கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு கூட கொண்டு வரலாம். கூட்டணி இருக்கும்போது, கூட்டணி ஆட்சி இருக்கும்போது எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம். பட் நமக்கு புத்தகத்தில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதை இப்போதைக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னா நம்பிக்கை இல்லா தீர்மானம். நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறோம் அப்படின்ட்டுனா, இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 75ல் பாராளுமன்றத்திற்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கூட்டு பொறுப்பு உடையவர்கள், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அப்போது அந்த பாராளுமன்றத்தோட மெஜாரிட்டி இல்லாமல் போயிடுச்சுன்னா இவங்க எல்லாருக்கும் என்ன ஆகிடும் அப்படின்னா பதவி வந்து இல்லாமல் போயிடும். இப்போ எம்பியோட எல்லா பதவியும் இல்லாமல் போயிடும். மறுபடியும் எலெக்ஷன் நடத்தி புதிய எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தால் தான் மறுபடியும் எம்பி, இல்லைனா இவங்க வந்து எம்பியே இல்லை. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து கொண்டு வந்து ஒருவேளை அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட எம்பி பதவி எல்லாம் போச்சு, மறுபடியும் எலெக்ஷனில் நின்று மறுபடியும் ஜெயிச்சு வந்தால் தான் மறுபடியும் அவங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆக முடியும். அதுபோல் அரை மணி நேர விவாத தீர்மானம், குறைந்த கால விவாத தீர்மானம் அப்படின்லாம் இருக்குது. அரை மணி நேர விவாத தீர்மானம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லிடுவோம் அப்படின்ட்டுனா half hour டிஸ்கஷன் அப்படின்னு. குறைந்த கால விவாத தீர்மானம் அப்படின்னு என்ன சொல்லிடுவோம் அப்படின்ட்டுனா ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் அப்படின்லாம் படிக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான்.